ட்ரெயின் ஆக்சுவலாக வந்து 10வது பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுக்குது. அதாவது தாம்பரத்துலேருந்து தான் ட்ரெயின் எடுக்குது. நான் எக்மூர்லேருந்து எடுக்குதுன்னு நினச்சேன். அந்த யோசனையிலே வேகமாக வந்தேன். ஐ மீன் எக்மூர்லேருந்து ட்ரெயின் வரும் அப்படின்னு நினச்சேன். இல்லை தாம்பரத்தில் தான் கைஸ் ட்ரெயின் எடுக்குது. ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து கிளம்பி போயிட்டு இருக்குது கைஸ். இப்போ வந்து நம்ம 22 மணி நேரம் அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் ஆக்சுவலாக வந்து நல்லா எல்லா ஊருமே சுற்றி போய் நமக்கு நல்லா சுற்றி காமிக்கும். வேறு ட்ரெயின் எக்மூரில் இருந்து இருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு தெரில. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுற ஸ்டேஷன் வந்து ஒரு 2 விஷயத்துக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். 2 விஷயம் ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது. 2வது விஷயம் வந்து நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரன்வே வந்துச்சு. இப்போதான் ரன்வே வந்துச்சு. ரன்வே பார்த்தேன். அதை நான் ஷூட் பண்ணுற கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே செகண்ட் ட்ரெயின் போயிடுச்சு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் வந்து பெங்களூர் ட்ரிப் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவாயூர் ட்ரிப் தான். ஸோ இப்போ நம்ம வந்து குருவாயூரப்பன் பார்க்குறதுக்காக குருவாயூர் போகிறோம். ஸோ இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி போகிறோம். தாம்பரத்தில் ஆக்சுவலாக ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ இதுதான் போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் 1 இயர்க்கு முன்னாடி வந்து வர்க்கலா போயிருந்தேன், அதாவது கேரளாவில். ஸோ அப்போ போயிருந்தப்போ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி வந்து குருவாயூர் போங்க, போய் வீடியோ போடுங்க, அந்த இதெல்லாம் எனக்கு தெரியணும், ஐ மீன் ரூம்ஸ் எப்படி எடுக்கிறது எல்லாம் பண்ணணும் தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போலேருந்து ட்ரை பண்ணுறோம், எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானுமே வந்து கரெக்டாக இதாகலை. கடைசியில் 1 இயர் கழித்து ஜூனில் இப்போ தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ தான் ஃபைனலி நாங்கள் வந்து குருவாயூர் போக போகிறோம். நம்ம அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து எப்படி கிளம்புறோம் அப்படின்னா தாம்பரத்துலேருந்து வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸில் ஏறி குருவாயூர் வந்து போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு 22 மணி நேரம் பயணம் ட்ரெயினில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எந்த ட்ரெயினில், அதாவது குருவாயூர் எக்ஸ்பிரஸில் நம்ம போகிறோம், அது எப்படி புக் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வரிசையாக அங்கே போய் ரூம் எப்படி புக் பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம். நான் ரூம் புக் பண்ணல, ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ரூம் புக் பண்ணுறது, அப்புறம் சாமி தரிசனம் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பட்ஜெட்லாம் பட்ஜெட் ட்ராவல் அப்படின்ற இதுவும் இல்லை. நம்ம ரூம் எடுக்கிறது மட்டும் பட்ஜெட் எடுத்துட்டோம் அப்படின்னா மற்றபடி ட்ரெயின் செலவு எல்லாமே நார்மலாக அதே ரேட்டு தான் வரும். அது நம்ம பட்ஜெட் பண்ண முடியாது. ஸோ மற்றது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே வந்துருக்கீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்படியே பார்க்கலாம். ட்ரெயினுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. எப்போதுமே இது வரைக்கும் சீக்கிரமாக போய் ஒரு விஷயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் நின்றதாக இல்லவே இல்லை போல். இப்போ நான் அந்த ட்ரிப்லாம் ஆரம்பிச்சு இந்த 2 தடவையாக இந்த பெங்களூர் ட்ரிப்பும் இந்த இதுவும் கேரளாவும் இந்த இது மாதிரி ஆகுது. இப்போ நம்ம குருவாயூர் போகிறதும். ஸோ கைஸ், சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்ம வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் கைஸ். ட்ரெயின் ஆக்சுவலாக வந்து 10வது பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுக்குது. அதாவது தாம்பரத்துலேருந்து தான் ட்ரெயின் எடுக்குது. நான் எக்மூர்லேருந்து எடுக்குதுன்னு நினச்சேன். அந்த யோசனையிலே வேகமாக வந்தேன். ஐ மீன் எக்மூர்லேருந்து ட்ரெயின் வரும் அப்படின்னு நினச்சேன். இல்லை தாம்பரத்தில் தான் கைஸ் ட்ரெயின் எடுக்குது. ஸோ ட்ரெயின் வந்து பின்னாடி நின்றுருக்கு. அங்கே S3 ஏறணும். இந்த இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் எடுக்க. சரி இப்போ நான் ஏறிட்டு அப்படியே ட்ரெயினில் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் நின்றுருக்கு. இந்த இங்கே ஒரு ட்ரெயின் வருது. இது என்ன ட்ரெயின்னு தெரில, ఇంకా பார்க்கலாம் அது என்ன ட்ரெயின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஏற போகிற குருவாயூர் வந்து 11:07க்கு எடுக்குது கைஸ் கரெக்டாக. ஸோ இந்த என்ன ட்ரெயின் அப்படின்னா தாம்பரம் டு சந்திரகாந்தி எக்ஸ்பிரஸா என்னமோ போட்டிருக்கு, சந்திரகாட்சியா என்னமோ போட்டிருக்கு. ஆக்சுவலாக ட்ரெயின் என்னது சத்திரகதின்னு அவர் சொல்கிறா கைஸ். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் என்ன ட்ரெயின் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு போக கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ், ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு கைஸ். ஸோ இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து நான் ஆக்சுவலாக ஃபோட்டோவில் வச்சு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து எப்படி போகுது அப்படின்னா வந்து தாம்பரத்துலேருந்து எடுத்து அப்படியே நம்ம சவுத் தமிழ்நாடு திருநெல்வேலி அந்த சைடு போய் அப்படி ஒரு ½ U இல்லை ½ J அப்படின்னு சொல்லலாம், அது மாதிரி போய் கேரளா போய் குருவாயூர் போகுது. ஸோ நான் உங்களுக்கு அதோட ரூட் மேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம 22 மணி நேரம் அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் இப்போ தான் எடுத்துருக்கு, அடுத்து செங்கல்பட்டு போகும். நாளைக்கு காலையில் இப்போ வந்து நம்ம ஒரு 11 மணி ஏறி இருக்கோம் கரெக்டாக. நாளைக்கு காலையில் வந்து ஒரு 7-7:30 டிலே ஆச்சுன்னா 7:30 அப்படிலாம் கரெக்டான டைம் வந்து 7 மணிக்கு நம்ம போய் இறங்குவோம் கைஸ். ஸோ நம்ம அப்படியே போக கண்டினியூ பண்ணலாம். ஸ்ரீரங்கம் வந்துட்டோம் கைஸ். அடுத்து வந்து திருச்சி. ஸோ ஸ்ரீரங்கத்தில் வந்து ட்ரெயின் நின்றுட்டு இப்போ வந்து எடுக்குது. ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியில். ஆக்சுவலாக தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேயே நான் போய் தூங்கிட்டேன் கைஸ். தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சு வரேன். ஏன் அப்படின்னா நம்ம நைட்டு கவர் பண்ணலாம். கேரளாவுக்குள்ளே போவோம்ல, போகும்போது இருட்டாக தான் இருக்கும். அப்படி பெருசாக நம்மளால் வியூஸ்லாம் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் கேரளா போகிறப்ப நம்ம கவர் பண்ணலாம், இந்த பார்டருக்குள்ளே போகிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டேன். பட் ஆனால் தூங்கவே முடியல, செம்ம வெயில். உங்களுக்கு தெரியும் அப்படியே சன்செட்டிங் ஆகுது. அந்த சன்செட் ஆகிறதுனால எனக்கு கரெக்டாக இந்த ஓரம் தான் போச்சு. ஸோ அதாவது சீட் இந்த ஓரம் தான். ஸோ அதனால் எனக்கு அப்படியே செம்ம வெயில் கைஸ். ஸோ உங்களுக்கு அப்படியே நான் வந்து காவேரி ஆறு இப்போ வரும், காவேரியில் தண்ணி இருக்கானு சொல்லி பார்க்கலாம், அப்படியே அதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன்.
மழை பெஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து காவேரி ஆறு இங்கே வரும், நம்ம பார்ப்போம். இந்த ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கிடையாது, பட் ஆனால் ஃபுட்டு வந்து விற்கிறாங்க. அண்டா பிரியாணி, வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுக்கலாம். விழுப்புரமில் அப்படின்னா நைட்டு வந்து மதுரையில், ஆஃப்டர்நூன் வந்து விழுப்புரமில் ஆர்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து இங்கே பேண்ட்ரி கிடையாது, பட் ஆனால் ஃபுட்டு விற்கிறாங்க. ஆனால் அது எந்தளவு நல்லாயிருக்கும்னு தெரில. ஆனால் நான் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம காவேரி வந்துட்டோம். காவேரி நான் உங்களுக்கு அப்படியே பேக் கேம்பில் காமிக்கிறேன். கொள்ளடமாறு இதுக்கு முன்னாடி போச்சு, இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன். கரெக்டாக வந்தோடனே இது ஸ்ரீரங்கம் வந்துச்சு. சரி கொள்ளடமாறு போச்சு, அங்கே கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. பட் ஆனால் காவேரியில் அங்கங்கே லைட்டாக கொஞ்சோண்டு இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. நம்ம கிராஸ் பண்ணுற ஸ்டேஷன் வந்து ஒரு 2 விஷயத்துக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். 2 விஷயம் ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது. 2வது விஷயம் வந்து நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கூட ஆக்சுவலாக வந்து இப்படி நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு அது வந்து ஒரு தெரிஞ்ச ஸ்டேஷன் மாதிரி. ஆக்சுவலாக இப்போ நம்ம எந்த ஸ்டேஷனில் இருக்கோம் அப்படின்னா, போர்டு போயிடுச்சு, நான் கரெக்ட் பண்ணி பண்ணுறதுல. ஸோ எங்கே இருக்கோன்னா கைஸ் வந்து பொன்மலை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பொன்மலையில் தான் வந்து ட்ரெயின் ஆக்சுவலாக வந்து செய்வாங்க. நம்ம அந்த கோச்சஸ்லாம் வந்து இங்கே தான் செய்வாங்க. ஸோ ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இங்கே தான் வந்து அந்த சிவகார்த்திகேயன் அவங்க படம், அந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும்ல கைஸ், அந்த படம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் எடுத்தாங்க. இந்த ஊரை சுற்றி தான் அப்படியே இருக்கும். ஸோ அதான் சொன்னேன், நம்ம 2 விஷயத்தை வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனோட நம்மளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் கைஸ் இன்னும் நினச்சி, சரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு, சரி அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பண்ணேன். கைஸ் இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் ரோடு அங்கே வந்திருக்கோம். திண்டுக்கல் தாண்டி கொடைக்கானல் ரோடு. ஸோ இந்த திண்டுக்கல் டு இந்த மதுரையில் வந்து நிறைய ஹில்ஸ் செம்மையாக இருக்குது கைஸ். திண்டுக்கல் டு கொடைக்கானல் ரோடாக இருக்கட்டும், கொடைக்கானல் ரோடு டு மதுரையிலேயும் வந்து ஹில்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ அந்த ரயில்வே ட்ராக்கில் போனோன்னா அங்கே ஹில்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து கொடைக்கானலோட மவுண்டைன்ஸ்ன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது கைஸ். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். இந்த ரூட்டுக்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், அதுவும் பகலில் வரேன். நம்ம வந்து இப்போது நைட்டு தான் வந்து கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதுக்கு பதிலாக வந்து பகலில் என்ட்ரு ஆனோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் கைஸ். ஹில்ஸ்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியாது. இருங்க, நான் அங்கிட்டு வந்துச்சுன்னா நான் பெட்டர் வியூவில் இருந்தால் நான் காமிக்கிறேன். மேலே அங்கிட்டு தான் ஹில்ஸ் இருக்குது கைஸ். அங்கே பாருங்க கைஸ், இப்போ வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறனால இப்போ நமக்கு நல்லா தெரியும். அந்த மவுண்டைன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். செமையாக இருக்குது இந்த மவுண்டைன்லாம். அப்படியே ஜில்லுன்னு காற்று வருது அந்த மவுண்டைனால். இந்த சன்செட் ஆகுது காலையிலேருந்து அடித்த வெயிலுக்கு. இது வந்து இப்போ சூப்பராக இருக்குது. இந்த மவுண்டைன்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்ன போட்டுருந்துச்சுன்னா, மேப்பில் பார்த்தேன் சிறுமலையாக என்னமோ போட்டுருந்துச்சு. ஸோ நான் வந்து இது கொடைக்கானல் மலைன்னு நினச்சேன். சிறுமலை கொடைக்கானல் மலையெல்லாம் வேறு வேறு நினைக்கிறேன். கொடைக்கானல் மலை தள்ளி இருக்கும் போல் மேப்பில் பார்த்தேன். ஸோ அது ஃபுல்லாக மவுண்டைன்ஸ் தான் கிடைக்கும். சன் எனக்கு செட் ஆகுதுல்ல, அந்த இடத்துல வந்து மவுண்டைன்ஸ் இருக்குது. அந்த மவுண்டைன்ஸ்க்கு நடுவில் வந்து இப்படி சன்செட் நடக்குது. அந்த இடத்துல வந்து க்ளவுட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கவும் நமக்கு கிளியர் ஸ்கையாக இல்லாதனால சன்னை கரெக்டாக செட் ஆகுறத பார்க்க முடியல. சன்செட் பார்க்குறது இப்போ பாருங்க சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது கைஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதுக்காக இந்த ரூட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயினில் வரலாம். செமையாக இருக்குது. அதுவும் நீங்கள் ரெய்னி சீசன்ஸில் வந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இங்கே மழை பெஞ்சிருக்கும் போல், அதனால் இந்த கிளைமேட்டுக்கு இப்போ பார்க்க அப்படியே ஜில்லுன்னு காற்று செம்ம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ரெய்னி சீசனில் கொஞ்சம் ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் கைஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நைட்டு வந்து இது மாதிரி மதுரைக்கு அப்புறம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் திருநெல்வேலிக்கு அப்புறம் போய் தூங்கினதுனால அப்படியே முடிஞ்சு இப்போ வந்து நான் அலுவா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எழுந்திரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எர்ணாகுளமே எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோம். ஸோ இப்போ வந்து அலுவா அப்படின்னு சொல்லிட்டு ALUVA கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து சன்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டுருக்கு.
எதுக்கு எக்ஸாக்டாக இந்த ஸ்டேஷனில் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்ல, ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளில வந்த உடனே ஒரு இது வரும், என்ன வரும் அப்படின்னா ஒரு ஆறு வரும். ஆமாம், காவேரி ஆறு மாதிரி ஒரு ஆறு இங்கே வருது. ஸோ அந்த ஆறை நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஆறுன்னு நான் காமிக்கிறேன். அதோட பேர் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். இதுதான் இந்த ஆறு. இங்கே நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஸோ இதான் அந்த ஆறு. இப்போ வந்து மிஸ்ட்டு வந்து நிறையா சூழ்ந்துருக்கனால இந்த பனி புகையில், இந்த பனி மூட்டத்தில் வந்து நல்லா தெரில, இல்லைனா இன்னும் நல்லா கிளியராக தெரியும். ஸோ இந்த ஆறு பேர் என்ன அப்படின்னா பெரியார் ரிவர் கைஸ். இதோட பேர் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நினச்சி பார்க்கல. இது வந்து பெரியார், இந்த ஆறோட நேமு. இந்த ஆறை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்த்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். மணி இப்போ ஒரு 6 இருக்கும். 6 மணிக்கு ஒரு 6 கிராஸ் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது கைஸ். இப்போ கிளைமேட் வந்து மழை பெஞ்சிருக்கும் போல். நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எர்ணாகுளம்லாம் மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. செம்ம குளிர். அதான் வாயில் தகுது. எர்ணாகுளம்ன்றதே வாய் வந்து ஒரு மாதிரி குளறி சொல்கிறேன். இங்கே ஒரு ஆறு இருக்குது கைஸ். என்ன ஆறுன்னு தெரில, இது சின்னதாக இருக்குது. சரி கைஸ், அடுத்து நம்ம போக கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு 2 சின்ன ஸ்டாப் இருக்குது. ஒரு 2 சின்ன ஸ்டாப்பான்னு தெரியாது, எனக்கு தெரியாத ஸ்டாப் 2 இருக்குது. அதுக்கு அடுத்து திருச்சூர் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம குருவாயூர் தான் கைஸ். இங்கே வரும் கைஸ், இது ஒரு ஏர்போர்ட்டு. இது ஆக்சுவலாக அலுவாவில் இருக்க ஏர்போர்ட் போல். செம்மையாக இருக்குது. நான் ஃபோன் பண்ணுறேன். ரன்வே வந்துச்சு. இப்போதான் ரன்வே வந்துச்சு. ரன்வே பார்த்தேன். அதை நான் ஷூட் பண்ணுற கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே செகண்ட் ட்ரெயின் போயிடுச்சு. பாருங்க, சோலார் சிஸ்டம் ஃபுல்லாக அந்த சோலார் பேனல்ஸ் வந்துருக்காங்க. அந்த இடத்துல ரன்வே செம சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதை பார்த்து அது ஷோ கேமரா ஆன் பண்ணால் லேட்டானதுனால உங்களுக்கு காமிக்க முடியல. செமையாக இருந்துச்சு இந்த ட்ரெயின். இதை ஒட்டி அப்படியே அந்த ஏர்போர்ட் இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ அதை காட்டலாம், அந்த ஏர்போர்ட்டை காமிக்கலாம் அப்படின்னு தான் கைஸ் டக்குன்னு உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ள அப்படியே பாருங்க, மழை வருது, பனி பெஞ்சிட்டு. பட் இருந்தாலும் இங்கே பாருங்க, சன்ரைஸ் வந்து ஆக்சுவலி இங்கிட்டு தான் ஆகணும். ஃபுல்லாக கரும் மேகங்களாக சூழ்ந்துருக்கனால மழை பெஞ்சிட்டு. உங்களுக்கு இந்த கேமராவில் மேபி தெரிலன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிட்டு இப்போ தான் நல்லா தூருது. கொடை வேறு எடுத்துகிட்டு வரல கைஸ். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ கைஸ், இப்போ தான் அந்த மேப்பில் பார்த்தேன். அது ஆக்சுவலாக வந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது. ஸோ நான் கூட அந்த அலுவா ஸ்டேஷன் வரவும், ஸோ அதோட ஏர்போர்ட்டு அந்த லோக்கல் அதோட நேமில் இருக்குன்னு நினச்சேன். அது வந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கைஸ். ஸோ செமையாக இருந்துச்சு. அதை வந்து மிஸ் பண்ணியாச்சு எடுக்கிறதுக்கு. ஃப்ளைட் எதாவது டேக் ஆஃப் ஓவில் லேண்டிங்கும் அவருக்கு பார்த்துருந்தாலும் இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். அதில் கருமேகங்கள்லாம் போய்ட்டுருக்கு. ஸோ இந்த சைடு வந்து சன் லைட்டாக ரைஸ் ஆகிற மாதிரி வெளிச்சம் லைட்டாக தெரியுது. செம்மையாக இருந்துச்சு கைஸ் அந்த ஏர்போர்ட்டு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து ஃப்ளைட் ஸ்பாட்டிங் பண்ணுறதா இந்த இடத்துக்குலாம் வந்து ஃப்ளைட் ஸ்பாட் பண்ணால் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கிளைமேட்டுக்கு இதுக்கும் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஃபைனலி குருவாயூர் அப்போ நான் பார்க்குறதுக்காக குருவாயூர் வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ தான் ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இது மாதிரி வரணும் அப்படின்னா சென்னை எக்மோர்லேருந்து இந்த ட்ரெயின் ஆக்சுவலாக எடுக்குது, இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ். நேற்று வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, ஏதோ ட்ராக் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகிடுச்சு சென்னை எக்மோர்லேருந்து. ஸோ அதனால வந்து தாம்பரத்துலேருந்து எடுத்துச்சு. மற்றபடி வந்து ட்ரெயின் நார்மலாக தாம்பரத்துலேருந்து எடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து குருவாயூர் வந்துட்டோம். ஸோ அதனால் நார்மலாக நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வந்து இங்கே குருவாயூர் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக, அதாவது தாராளமாக அந்த ட்ரெயின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் இப்படி எந்த வழியாக வருது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சென்னை எக்மோரில் எடுத்து தாம்பரம், செங்கல்பட்டு, திருச்சி, அரியலூர் வந்து திருச்சி வந்து, அப்புறம் மதுரை, திண்டுக்கல் வந்து, திருநெல்வேலி வந்து அப்படியே வருது. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ட்ரெயினை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக வரலாம், ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் சென்னையில் ஏறினீங்கன்னா ஒரு 22 மணி நேரம் ட்ராவலு. ஸோ சென்னையிலேருந்து வேறு இடத்துக்கு டேரெக்ட் ட்ரெயின் இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் திருச்சூர் வந்து தான் வர மாதிரி இருக்கும். திருச்சூர் வந்து அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் நிறையா அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இனிமேல் இங்கேருந்து நம்ம போய் ரிட்டையரிங் ரூம் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் பார்ப்போம் எந்த ரூம் எடுக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே போய் ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ்.
இது ₹1 கலருக்கு ₹1 லாட்ரி அதுவும் இல்லாமல் நம்ம ஊர்லலாம் கையில் எடுத்துகிட்டு வந்து இந்த ஊக்கு பாசிலாம் அப்படியே கூடயே நடந்து வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க.